ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருக்கு பிற்காலத்துல ஆட்டிசம் இருந்திருக்கலாம்னு பேசப்படுது. ஈவன் லியோனல் மெஸ்ஸி ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், அவருக்கும் ஃபுட்பால்ல இவ்வளவு திறமைகள் இருந்தது காரணம் கொஞ்சம் அந்த ஆட்டிசம் இருந்தனால அவருக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸா இருக்கலாம்னு நிறைய பேசப்படுது. சோ இதெல்லாம் என்னவா இருக்கும்? சோ சேவன்ட் ஸ்கில்ஸ், அதாவது சிறப்பு திறமைகள்ன்றது நிறைய ஆட்டிசம் சார்ந்த குழந்தைங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஒரு வளர்ச்சியில எப்பவுமே அடாப்டேஷன்ல ஒரு ஏரியா பிரெயின்ல சரியா டெவலப் ஆகலனா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு சில கெப்பாசிட்டிஸ் நல்லாவே அட்வான்ஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்கள்ல அவங்களோட பேச்சு, அவங்களோட சமூக நுண்ணறிவு சரியா வளராத பட்சம் மத்த ஏரியா ஆஃப் த பிரெயின் லைக் அவங்களோட கணக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிற தன்மை, அவங்களோட சுற்றுச்சூழல விஷுவோ ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ் அதை புரிஞ்சுக்கிற தன்மை, இல்ல ஏதாவது ஒரு ஏரியா ஆஃப் த பிரெயின்ல கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கலாம்னு கண்டிப்பா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் எல்லா குழந்தைங்களுக்குமே ஆட்டிசம் இருக்கிறனால அது இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ முக்கியமா அந்த 7 ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஐக்யூ, அதாவது பேச்சு திறமை இல்லாம அந்த சமூக அறிவு இல்லாம கூட சில குழந்தைங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் அறிவு திறன் இருக்கணும். அந்த அறிவு திறன் நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கு 7 ஸ்கில்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா கண்ணை மூடிக்கிட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே ஆட்டிசம் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு 7 ஸ்கில்ஸ் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது கொஞ்சம் சாத்தியமான விஷயம் கிடையாது.